அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழக கூட்டணி அமைக்கப் போகிறது என்ற தகவல் முற்றிலும் பொய்யானது என தாவேகவினுடைய தலைவர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களை குழப்பும் நோக்கில் தாவேக தொடர்பாக உண்மைக்கு புறம்பான செய்திகளை இணையங்களிலும் செய்திகளிலும் பரப்புவதாக அவர் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக நாம் எங்கு செல்வோம் என்றால், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடந்த இந்த கட்சியினுடைய முதல் மாநாட்டில் விஜய் பேசிய கருத்துக்கள் தான் இப்படி பரவப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் அப்பொழுது அந்த மாநாட்டில் அவர் பல்வேறு கட்சிகளையும் நேரடியாக எதிர்த்திருந்தார். ஆனால் அதிமுக மற்றும் காங்கிரஸை மட்டுமே அவர் எதிர்க்கவில்லை என்ற ஒரு கருத்துகள் பகிர்ந்து கொண்டிருந்தது. கொள்வதற்காக நம்மோட இணைப்பில் இருக்கிறார் ரவீந்திரன். சார் வணக்கம் சார். இந்த விஜயினுடைய இந்த அறிவிப்பை நம்ம எப்படி பார்க்கலாம்? இந்த கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது தேர்தலின் போது இந்த கருத்து மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது பலம் நிரூபிக்காத ஒருத்தர் எப்படி தன் வாக்கை டிரான்ஸ்பர் பண்ணிட முடியும்? விஜயகாந்த் 8% 10% பலம் நிரூபிச்சு தான் வாக்கை ஜெயலலிதா அம்மையாருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி எதிர்கட்சி தலைவர் ஆனாரு, அவங்க முதல்வர் ஆனாரு. கமல்ஹாசன் 3.7% பலத்தை நிரூபிச்சுதான் அவர் இன்னைக்கு திமுக அணியில ஒரு ராஜ்சபாங்கிற அந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறாரு. பவன் கல்யாண் பலத்தை நிரூபிச்சுதான் 7% பலத்தை நிரூபிச்சுதான் 40% நாயுடுவோட கூட்டணி சேர்ந்து துணை முதல்வர் ஆயிருக்காரு. அப்ப விஜய்க்கும் தேர்தலில் பலத்தை நிரூபிக்கிறது மஸ்ட். பலத்தை நிரூபிக்காம 214 தொகுதிக்கு வேட்பாளர்களை தயார் பண்ணாம அசிரத்திரியா கவனக்குறைவா இருந்தாருன்னா கடைசி நேரத்துல எடப்பாடி பழனிசாமி டேக் இட் ஆர் லீவ் இட், உங்களுக்கு பலம் நிரூபிக்கல, நாங்க பலம் நிரூபிச்ச தேமுதிகவையும் பாமகவையும் தான் மதிக்க முடியும், நீங்க பலம் நிரூபிக்காத நீங்க அவங்களோட குறைஞ்ச சீட்டு தான் இருக்கணும்னு சொல்லதுக்கு வாய்ப்பு உண்டு. விஜய் இப்பவே சுதாரிச்சது பெரிய விஷயம். மேலும் சீமான் தொடர்ந்து தனிச்சு நிற்கிறதுனாலேயே வளர்ந்துட்டு இருக்கிறார். 1.1 இருந்த சீமான் இன்னைக்கு 8.2 வந்திருக்காருன்னா கமல்ஹாசன் போன்றவர்கள் எல்லாம் கூட்டணிங்கிற மாதிரி போய் அவங்க சொதப்புனதுதான் சீமானின் வளர்ச்சிக்கு காரணம். இப்பவும் விஜய் சொதப்புனா விஜயை கம்பேர் பண்ணி சீமான் மக்கள் மத்தியில சீமான் துணிச்சலா நிற்கிறாரியா, 214 நிற்கிறாரு. விஜய் வியாபாரம் பண்றாரு. பலத்தை நிரூபிக்க முன்னாடியே நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போறதாட்டு சீமான் விஜய் பற்றி சொல்றது கரெக்ட் தான். திராவிடம்னு சொல்றதே திராவிட கட்சிகளோட கூட்டணி போறதுக்கும் அதன் மூலமா பண லாபமும் சீட்டு லாபமும் பாக்குறதுக்கு தாங்கிற அந்த குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில பரவலா எடுபடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த சூழ்நிலையில விஜய் தன்னோட இமேஜை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் விஜயகாந்த் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி தனித்து போட்டிட்டு தன் பலத்தை நிரூபிச்சே தான் ஆக வேணும். அந்த வகையில இன்னைக்கு அதிமுக கூட விஜய் கூட்டணிங்கிறது நோட்டுக்கு சீட்டுக்கும் விலை போகக்கூடிய ஒரு வியாபார பொருள் விஜய்ங்கிற சீமானோட குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில பரவலா கீழ்மட்டத்துல இறங்கிக்கிட்டு இருக்குது. கீழ்மட்ட மக்கள் அதை நம்புறாங்கன்னு சொல்லும் போது விஜய்க்கு இமேஜே அது பெரிய அளவுல பாதிக்கும். அதனால தன் இமேஜ் பாதிக்க கூடாது என்பதற்காகவும் விஜயகாந்த், கமலஹாசன், சீமான், பவன் கல்யாண் மாதிரி முதல்ல வரும்போது தனித்து தான் முதல்வர்னு சொல்லி களத்துக்குள்ள வரணும்னு விஜய் ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. இதைத்தான் விஜய் ரசிகர்களும் விரும்புவாங்க. விஜய் ரசிகர்கள் விஜய் முதல்வராக தான் ஏற்றுக்கொண்டு வாக்களிப்பார்கள். சிறுசோ பெருசோ குட்டையோ நெட்டையோ எவ்வளவு இருந்தாலும் சரி. ஆனா விஜய் முதல்வர் தான் வாக்களிப்பாங்களே தவிர அவங்க சீமான் முதல்வர் என்றோ, எடப்பாடி முதல்வர் என்றோ, அண்ணாமலை முதல்வர் என்றோ, மு.க. ஸ்டாலின் முதல்வர் என்று அவர்கள் பார்க்க மாட்டார்கள். ஒருவேளையில் அவர் இன்னொருவரை முதல்வர் என்று பலம் நிரூபிக்காமலே விஜய் போனால் சிவாஜி கணேசன் ஜானகி அம்மையாரை ஆதரித்து ஜானகி அம்மையாரும் அடி வாங்கி சிவாஜியும் அரசியல் அரங்கத்தில் மோசமாக போனதுடன் சினிமா இமேஜும் பாதித்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அந்த வகையில் விஜய் இன்னைக்கு சரியான முடிவு எடுத்திருக்கிறார். அவர் ரசிகர்கள் விரும்பக்கூடிய முடிவு எடுத்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.